சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ போகிற பாதையில் பிரச்சனைகளும் தடைகளும் இருந்தால்தான் அது உனக்கான பாதை என்று ஆகும். ஆனால் அந்த பாதையில் ஏற்கனவே தடைகள் நிறுத்தப்பட்டு இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போய்விட்டிருந்தால் அது ஏற்கனவே ஒருவர் கடந்த பாதை என்று நீ புரிந்து கொள்ளும். அந்த பாதை உனக்கானது இல்லை. அது உனக்கு சரி வராது. உனக்கான சிறப்பான வெற்றி பாதையை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக தடைகளையும் பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா இப்படி நடக்கிறது என்று கேட்காதே. நான் சோதனைகளை கொடுப்பேன். ஆனால் என் பேச்சை கேட்கும் என் குழந்தைகளுக்கு மட்டும் நான் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு சுலபமான வெற்றியை தருவேன். அப்படி உன்னோடு நான் இருக்கும்போது எப்படிப்பட்ட சிக்கல்களும் தடைகளும் உன்னை என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன சிக்கல் வந்தாலும் காற்றில் கரையும். சூடம் போல கரைத்து விடுவேன். யானைக்கு தன் பலம் தெரியாது, அதுபோலத்தான் உன் பலம் உனக்கு தெரியவில்லை. அதனால்தான் என்னால் இதுவெல்லாம் முடியுமா என்று உன் மீது நம்பிக்கை இல்லாமல் புலம்புகிறாய். உன் கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. உன் சோர்ந்து போன முகத்தில் புன்னகையை வர வைக்கவே ஒரு சிறப்பான சந்தோஷமான விஷயத்தை நான் செய்ய போகின்றேன். அது உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். நீ ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படும் போது நீ வருத்தப்படுவது என்னால் காண முடியவில்லை. உன்னை ஏமாற்றினவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவர்களும் நான் தண்டனை கொடுத்திருக்க, ஆனால் மட்டுமே உன் மனதில் ஏற்பட்ட வலி சரியாகி விடுமா? சொல்லி நண்பே, உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்து போடும் விதமாகவே ஒரு விஷயத்தை அப்பா உனக்காக செய்ய போகின்றேன். இனி ஒருபொழுதும் கஷ்டமான சூழ்நிலையை நினைத்து நீ வருத்தப்படாதே. எந்த தவறும் செய்யாத என் குழந்தை, நீ உன் மனதால் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்தது கூட இல்லை. அனைத்தையும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என்னையே நம்பியிருக்கின்றாய். என் வாக்குறுதிகளை நிச்சயமாக நீ நிறைவேற்றுவாய் என்று நம்பிக்கையில் எப்போதும் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, உனக்காக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதனால்தான் உன் கண் முன்னால் என் சிரித்த முகத்தை காட்டினேன். என் சிரிப்பை இப்போது புரிந்து கொண்டாயா? உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று, எதை நம்ப வேண்டும் எதை நம்ப வேண்டாம் என்பதை அனைத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுவரை நீ கஷ்டப்பட்டது போதும், நீ வருத்தப்பட்டது போதும். இனி உனக்கானது மிகச் சிறப்பாக நடக்கும். எல்லாம் மாறும். நீ மகிழ்ச்சியோடு என் முகத்தில் இருக்கும் புன்னகை போலவே உன் முகத்திலும் இனி நிரந்தரமாக புன்னகை இருக்க உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வேன். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அனைத்திற்கும் உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.